கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கிரிக்கெட் மேட்ச்சு நம்ம பார்த்துருப்போம். கிரிக்கெட் மேட்ச்சில் நம்ம பார்த்தோம்னா 2 டீம் விளையாடுவாங்க. இந்த 2 டீமில் ஒவ்வொரு டீம்லையும் என்ன பண்ணுவாங்க, 10 பேர் அல்லது 11 பேர் இருப்பாங்க. இதில் 11 பேர், அதில் 11 பேர், அதில் 10 பேர் 10 பேர் இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, எதிரிகள் ஒரு டீம் இப்போ விளையாட ஆரம்பிச்சிச்சுன்னா அதில் ஸ்டெம்புக்கும் பக்கத்துலேயே ஒருத்தர் கீப்பர் ஒருத்தர் நிற்பார். அவர் யாருன்னா, நம்ம தேவ பிள்ளைகளாகிய நம்ம கூடவே நிற்கிற ஒரு சத்துரு. அந்த எல்லை கோடு ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த கோட்டை விட்டு நம்ம காலை எடுத்தாலோ அல்லது அந்த கோட்டுக்கு வெளியில் வந்தாலோ போடப்படுற பால் கீப்பர்கிட்ட போயிடுச்சுன்னா நம்மளை அவுட் பண்ணுவார். அதே போல் அந்த எல்லையில் இருந்து நீங்கள் அடிச்சிங்கன்னா 6 அடிக்கலாம், 4 அடிக்கலாம். நமக்கு அதில் ரன்னு நமக்கு என்ன பண்ணணும், நம்ம பேரில் அது அந்த லிஸ்ட்டில் நம்ம பேரில் அந்த ரன்னு ஏறும். அதே போல் நம்ம சுற்றி என்ன பண்ணுவார், கீப்பர் நிற்பார், விக்கெட் கீப்பர் நிற்பார். பக்கத்தில் என்ன பண்ணுவாங்க, 10 பேர் என்ன பண்ணுவாங்க, எங்கே பால் போய் நம்ம அடித்து எங்கே போய் விழுதோ நம்மளை பிடிச்சி அவுட் பண்ணணும். முக்கியமாக அவங்களோட நோக்கம் என்ன, நம்மளை அவுட் பண்ணணும். என்ன பண்ணணும், ஒவ்வொருவரையும் அவுட் ஆக்கணும். இதுதான் அவங்களுடைய நோக்கம். அப்போ என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக நம்ம எந்த பகுதியில் இவர் அவுட் பண்ணலாம், அவங்களோட நோக்கம் முழுக்க அந்த 50 ஓவர் அல்லது 20 ஓவர் அப்படிங்கிற அந்த நியமிக்கப்பட்ட அந்த கிரிக்கெட் அந்த மேட்ச் முடிகிற வரையில் டீம் நம்மளை இறங்கினோம்னா நம்மளை அவுட் பண்ணுறதுக்கு தான் அவங்களோட நோக்கம். நம்மளை அவுட் பண்ணணும், அவ்வளோதான். இதில் என்ன பண்ணுவோம், நம்ம ஒவ்வொருவருக்கும் இடையில நம்ம நல்ல டாக்டிஸாக நல்லா பயிற்சி எடுத்து நல்ல கிரிக்கெட்டில் நம்ம ரொம்ப டேலண்டான ஆளாக இருந்தால், சச்சின் டெண்டுல்கர் போல், விராட் கோலி போல், டோனி போல், இப்படி என்ன பண்ணுறோம், கங்குலி போல், இப்படி நிறைய பேர் இருக்காங்க சாம்பியன்லாம். அப்படி இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணலாம், நிற்கிற நபர்களுக்கு இடையில் அந்த சந்து இருக்க பாருங்க, அதில் நம்ம அடிக்கலாம். கேட்சை பிடிக்காமல் என்ன பண்ணுவோம், 4 ரன்னு போவோம். மேலால் தலைக்கு மேலால் அடித்தா யாரும் பிடிக்க முடியாது, 6 ரன்னு போய்டும். இப்போ நம்மளும் ஆன்மீக வாழ்க்கையில், ஜப வாழ்க்கையில், ஆராதனை வாழ்க்கையில், ஆண்டவரை கனப்படுத்துகிற உயர்த்துகிற வாழ்க்கையில் சத்துரு இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறான், சுத்திரும் நமக்கு பின்னாடி நிற்கிறான், சுத்திரும் என்ன பண்ணுறான், நிறைய சத்துருக்கள் நமக்கு நிற்குது. எப்போ நம்மளை அவுட் பண்ணலாம், எப்படி நம்மளை விழ தள்ளலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, நமக்கு சுத்திரும். எப்படி கிரிக்கெட் மேட்ச்சில் சுத்திரும் நிற்கிறாங்களோ, பக்கத்தில் ஒரு விக்கெட் கீப்பர் நிற்கிறாரோ நம்மளை அவுட் பண்ணுறதுக்கு, அதே போல் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும், ஊழியக்காரர்களுக்கும், விசுவாசிகளுக்கும், வேதத்தை நேசி படித்து அதன்படி நடக்க ஆசைப்படுகிற யாவருக்கும், ஜெபத்தில் தரித்திருக்க நினைக்கிற யாவருக்கும், தாவீதை போல் தானியேல் போல் ஜெபிக்க விரும்புகிற யாவருக்கும் சத்துரு இப்படி தான் நம்ம பக்கத்துலேயும் இருக்கிறான், நம்மளை அவுட் பண்ண எப்போதும் காத்து கொண்டே இருக்கிறான். அதான் வசனம் சொல்லுகிறது, பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று கெட்சிக்கிற சிங்கம் போல் வகை தேடி சுற்றி திரிகிறான் அப்படின்னு வசனம் சொல்லப்படுகிறது. அப்போ நான் சுற்றி திரிஞ்சுக்கிட்டே இருக்கிறான் சாத்தான், நம்ம பக்கத்தில் இருக்கிறான், ரொம்ப பக்கத்தில் இருக்கிறான். விக்கெட் கீப்பர் மாதிரி நம்ம பக்கத்தில் இருக்கிறான். அப்போ என்ன பண்ணணும், நம்ம கேப்பில் அடிக்கிறவங்களாம் இருக்கணும், சாத்தானுடைய தலைக்கு மேலே அடிக்கிறவங்களாம் இருக்கணும். நம்மளை அவுட் பண்ண நிற்கிற சாத்தானுக்கு மேலால் அடித்தா 4 ரன்னு, அவங்க இடையில அடித்தா 4 ரன்னு. நம்ம ஜப வாழ்க்கையிலும், ஆன்மீக வாழ்க்கையிலும், துதி வாழ்க்கையிலும், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையிலும், பரிசுத்த வாழ்க்கையிலும், உத்தமமாக நடக்கிற வாழ்க்கையிலும் எப்பொழுதும் இப்படி ஒரு செயல்களை நம்ம செய்து கர்த்தருடைய காரியங்களில், ஜப வாழ்க்கையில் நம்ம ஜெயம் எடுக்கிறவர்களாக இருப்போம். ஆமென். அல்லேலூயா.